நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுதாக. நாளையும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயம் பாராட்டினார்லவா அவரை துதிக்கலாமா? நான் கண்ணீர் சிந்தும் போது என் கண்ணே என்றவரே, நான் பயந்து நடுங்கும் போது பயம் வேண்டாம் என்றவரே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்றவரே, நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே, நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே. காரணமின்றி என்னை பகைத்தனரே, வேண்டுமென்றே சில வெறுத்தனரே, உடைந்த வேளை என்னை அரவணைத்தீ, நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே, நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே. வேறு பகுதி வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 23வது வசனம். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். கிதியோன் மீதியானிற்கு பயந்து வயல் நிலத்திலே அவன் விதைத்ததை அறுவடை செய்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் வந்து, நீ போ, மீதியானியரின் கைகேசுரவிலே ரட்சிப்பாய். அப்போ அந்த சம்பாஷணையில் கர்த்தருடைய தூதன் போன பின்பு, ஐயோ, நான் தூதனை கண்டேன், பயந்து எனக்கு சமாதானம் இல்லை, பயந்து போயவன் நடுங்கி போய்விட்டான். கடவுளை பார்த்தவர்கள் யாருமே பார்த்ததில்ல, செத்து போவாங்க இந்த எண்ணம் இருந்ததுனால அவன். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் சொன்னார், உனக்கு சமாதானம், நீ பயப்படாதே, நீ சாவதில்லை. அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்மளை ஜீவனுள்ள மாற்ற முடியாது, நம்மளை ஆசீர்வதிக்க முடியாவே அவர் நம் மண்டை வருகிறான், நம்மளை சந்திக்கிறார், நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறார். நாம் அடிந்து போவதற்கல்ல, நம்ம இழப்பதற்கல்ல, அவர் எல்லாவற்றையும் செய்கிறார். அன்பானுள்ளே, அதில் அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கும், நீ மீதியான கைகேசுரர் ரட்சிப்பா என்று சொன்னான். அவன் கர்த்தருடைய சொற்படி செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது அவனை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலை ரட்சித்தார். அன்பானுள்ளே, பயந்து நடுங்கி போகாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இந்த உலக காரியங்களை குறித்து, இந்த உலக பிரச்சனைகள் குறித்து, இல்லை பெரிய மனிதர்களை கண்டு பெரிய பாடுகள் பிரச்சனைகள் வரும்போது அதை கண்டு பயப்படாதீர்கள். கர்த்தர் சொல்லுகிற, பயப்படாதே, உனக்கு சமாதானம், நீ சாவதில்லை, நான் உன்னை பிழைப்புவேன் வச்சிருக்கிறார். உங்களை கொண்டு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலாமா? ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே, அருமையான நாளுக்காக கூட கூடி நன்றியப்பா. நாளின் காலை முதலில் மட்டுமா உடைய தயவுள்ள கரவங்க கிருபங்களை தாங்கினதில்லப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, நன்றியப்பா. இப்பொழுது மணியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உன்னுடைய கருத்திலே தெரியணும் அப்பா. அப்பா, தங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளுக்கு பயந்து போரடித்து கொண்டிருக்கிற உன்னுடைய பிள்ளைகளை நீ சந்திக்கிற தேவனா இருக்கிறபடியா நன்றியப்பா. உன்னுடைய பிள்ளைகளுக்கு சமாதானம், நீ பயப்படாது, நீ சாவதில்லை, நான் உன்னை பிழைப்பூட்ட வந்திருக்கிறேன், நான் உன்னை ஜீவனுள்ளவராய் மாற்ற வந்திருக்கிறேன் சொல்லிடுறப்பா. நன்றியப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா, அவர்கள் சாவாதபடி, அவர்கள் பிழைக்க முடியாது, நீங்க அதிசயத்தை நிகழ்த்துவீராக கர்த்தாவே. அப்பா, சமாதானத்தை கட்டளையிடுவீராக, சந்தோஷத்தை கட்டளையிடுவீராக, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்திலே தந்துவிட்டோமப்பா. திரவுக்களை மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் தெய்வாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் அல்ல தந்தையே, ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.